ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது அனிமேட்லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, த ஹேமர் அப்படிங்கிற மான்மாவோட 9வது எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 8 எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்து வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் லைக் போட்டு பார்த்தீங்களா, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ கேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த லார்டோட கெஸ்ட் வரதுக்கு முன்னாடி இந்த ஊரில் இருக்க பீப்புளோட அட்டென்ஷன் எல்லாத்தையும் ஏமால் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு நைட் கூட சண்டை போட்டு அவனை தோக்கடிச்சிருப்பான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவுக்கு மயக்க வர மாதிரி இருந்திருக்கும். நம்ம ஹீரோவும் இல்ல இப்படி நடக்கூடாது அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் கீழே விழுவுற மாதிரி போயிட்டு, இல்ல இதுக்கெல்லாம் அதுதான் காரணமா, இதுதான் எனக்கும் அந்த நைட்டுக்கும் இருக்க பவர் டிஃபரன்ஸ். நான் அந்த டைம் அவனை தோக்கடிக்கிறதுக்கோசரம் என்கிட்ட இருந்த எல்லா மானாவையும் யூஸ் பண்ணி தான் அவனை தோக்கடிச்சேன். இந்த மாதிரி நான் ஃபோர்ஸ் பண்ணி மானாவை யூஸ் பண்றதுனால என் ப்ரீவியஸ் லைஃப்ல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா என்னோட மானா பாடி யூஸ் பண்ணி என்னோட பிசிக்கல் பாடியை சீக்கிரமாவே ஹீல் பண்ண முடியும். ஆனா என்னோட மானா ரெக்கவர் ஆகிறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகும். ஆனா இந்த டைம் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா என்னோட பிசிக்கல் பாடியோட என்னோட மானா பாடி கம்ப்ளீட்டா மெர்ஜ் ஆயிருச்சு. அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் ட்ரைனிங் பண்ணும்போது ரொம்பவே ஹார்டா ட்ரெயின் பண்ணா மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும். ஆனா இந்த டைம் அப்படி இல்லை, எல்லாமே ஈஸியா கிடைக்குது. இதுக்கெல்லாம் நான் ப்ரீவியஸ் லைஃப்ல பண்ண ட்ரைனிங் தான் காரணம். இந்த டைம் நான் முன்ன இருந்ததை விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுவேன். அப்புறமேட்டுக்கு அந்த டியூக்கும் அவரோட ஃபர்ஸ்ட் மூவ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி இப்ப சாப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த லார்டு நம்ம ஹீரோக்காக ஒரு விருந்தே ரெடி பண்ணிக்கிறான். அந்த லார்டும் நான் நினைச்சு கூட பார்க்கல நீ இவ்வளவு சீக்கிரமா உன்னோட ஒர்த்தை ப்ரூவ் பண்ணிட்ட அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் தேங்க்ஸ் லார்டு என்ன நம்பினதுக்கு, நீங்களே என்ன செக் பண்ணீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்கு போய் உட்காடுறான். அந்த லார்டும் இந்த விருந்து உனக்காக தான், நடக்கிறது பறக்கிறது மிதக்கிறது எல்லாமே இங்க இருக்கு, உனக்கு என்ன வேணுமோ சாப்பிடு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, லார்டு நான் காலையில கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால இப்ப இவ்வளவு சாப்பிட முடியுமா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிறான். அந்த லார்டும் நீ என்னோட நைட்டியே தோக்கடிச்சிருக்க, அதனால உன்னோட எனர்ஜி ரெக்கவர் பண்றதுக்கு தான் இந்த சாப்பாடு, இது எல்லாமே உனக்கு தான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் லார்டு நான் ஒன்னும் பெருசாலாம் பண்ணல, உங்களோட நைட்டு கொஞ்சம் கவனம் குறைவா இருந்துட்டாரு, அதனாலதான் நான் ஜெயிச்சிட்டேன், இல்லைன்னா அவரு தான் ஜெயிச்சிருப்பாரு அப்படிங்கிறான். அந்த லார்டும் பரவாயில்லடா நீ நல்லா ஹம்பிளா தான் இருக்க, நீ ஃபியூச்சர்ல எப்படி வருவேன்னு பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அப்புறம் உன்ன மாதிரி ஒரு ஜீனியஸுக்கு நான் டீச்சரா இருந்து என்ன சொல்லி கொடுக்க முடியும், எனக்கே இது வெக்கமா இருக்கு. ஏன்னா எனக்கு தெரியறது எல்லாமே உனக்கும் தெரியுது. உன்ன மாதிரி தான் ஹிஸ்டரியில நிறைய நைட்ஸ் தனியாவே ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, அவங்களும் இந்த உலகத்தையே சேஞ்ச் பண்ற அளவுக்கு பவர் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் லார்ட் அவங்க என்னதான் தனியா ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் உங்கள மாதிரி ஒரு லார்ட் அவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறான். அந்த லார்டும் ஓ அப்படியா, அப்புறம் உன்னோட டைனிங் மேனர்ஸ் கூட ரொம்பவே நல்லா இருக்கு, இதெல்லாம் நீ எங்க இருந்துடா கத்துக்கிட்ட, நீ ஒன்னும் நார்மலான காமனர் இல்ல அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இவனுக்கு எதுவும் தெரியாது, நான் இந்த மேனர்ஸ் இது எல்லாமே என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல ஒரு நைட்டா இருக்கும் போது கத்துக்கிட்டது, அது இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அந்த லார்டும் உன்ன மாதிரி பிளாக் ஐஸ் அப்புறம் பிளாக் ஹேர் இருக்க நோபல்ஸை அதிகமா நான் மீட் பண்ணதே இல்லை, அப்புறம் இந்த கிங்டத்திலயோ இல்ல பக்கத்து கிங்டத்திலயோ அவங்க இருக்க மாதிரி எனக்கு தெரியல, ஆனா ஒரு இடத்த தவிர அவங்க அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இவன் எந்த இடத்த சொல்றான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். அந்த லார்டும் நான் சொன்னதை கேட்டு இவன் எந்த பிளேஸா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் என்ன ஆச்சரியப்படுத்திட்டே இருக்கான், இவனை மாதிரி ஒரு அசட் இது எனக்கு கிடைச்சது ஒரு பொக்கிஷ மாதிரி அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் லார்டு நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு இந்த பைத்தியக்கார லார்டு இவன் யாரை பத்திரா பேசியிருக்கிறான் அப்படின்னு யோசிக்கிறான். அந்த லார்டும் ஓகே நான் உனக்கு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், அப்புறம் நேத்து உங்ககிட்ட ஒன்னு சொன்னல அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் எனக்கு கரெக்டா தெரியல, ஆனா இவன் இப்ப இருந்தே ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிறான்னு நினைக்கிறேன், அப்புறம் இவன் டார்க் மேஜிக்ல 2 சர்க்கிள் வச்சிருக்கான், ஆனா இவனுக்கு தெரியாது அந்த டீமன் இவங்கிட்ட இருந்தே அதை கண்டிப்பா எடுத்துரும், இதனாலதான் அவன் ப்ரீவியஸ் லைஃப்ல ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி அவனோட பவர்ஸ் எல்லாத்தையுமே இழந்தான் அப்படிங்கிறான். அந்த லார்டும் நீ சீக்கிரமா அவனை மீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், அவன்கிட்ட இன்கிரெடிபிளான பவர் இருக்கு, அப்புறம் அவன் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் லார்டு இந்த மாதிரி ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அந்த டார்க் மெஜிஷியனோட குரூப்பை பத்தி இப்ப கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா நான் செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த லார்டு ஒரு 2 சர்க்கிள் இருக்க டார்க் மெஜிஷியன், அப்புறம் அந்த கமாண்டரும் ஒரு ஸ்கில்ஃபுல் ஃபைட்டர். அந்த கமாண்டரோட பவர் கொஞ்சம் லோவா இருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த லார்டும் கமாண்டரும் சேம் லெவல்ல தான் இருக்காங்க. ஏன்னா மேஜஸுக்கும் மானா யூசருக்கும் காமனான growth தான் இருக்கும். நான் என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல ஸ்டேஜ் 2 ரீச் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன், ஆனா இந்த டைம் நான் சீக்கிரமாவே ஸ்டேஜ் 2 ரீச் பண்ணணும், அதுவும் இன்னும் 6 நாள்ல பண்ணி முடிக்கணும் அப்படின்னு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறான். அப்புறமேட்டுக்கு 3 நாள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் என்னோட உடம்பு சின்னதா இருந்தாலும் என்னால நிறைய விஷயத்த பண்ண முடியும், இப்போ என்னோட பவர் அண்ட் வெயிட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதனால என்னால பிளெக்சிபிளாவும் இருக்க முடியுது, அப்புறம் முன்ன இருந்ததை விட ஸ்ட்ராங்காவும் ஃபீல் பண்றேன், நான் இந்த பேசிக்ஸை தாண்டி புதுசா ஏதாவது லேர்ன் பண்றதுக்கு என்னோட பழைய உடம்பு ரொம்ப
ரொம்பவே பிரச்சனையா இருந்துச்சு. ஏன்னா நான் போன டைம் ரொம்பவே சீக்கிரமா மேசிவான பிசிக்கை பில்ட் பண்ணிட்டு ஸ்ட்ராங் ஆகும்னு மட்டும் தான் நினைச்சேன். அந்த டைம்ல தான் எனக்கு மானா பாடியை பத்தி தெரிய வந்துச்சு. அந்த டைம் என்னோட மானா பாடியும் பிசிக்கல் பாடியும் பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஆனா இப்ப அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா என்னோட உடம்பு பெருசாகிறதுனால நான் ஒன்னும் ஸ்ட்ராங் ஆகிறேன் அப்படிங்கிற மீனிங் இல்ல அப்படின்ட்டு என்னடா சத்தம் அப்படின்னு திரும்பி பாக்குறான். அங்க 2 சோல்ஜர் நம்ம ஹீரோவை பார்த்து பம்பிக்கிட்டே என்னது இவன் தானே நம்ம கிராண்டோட கழுத்தை உடைச்சான். இந்த மான்ஸ்டர் இங்க இருக்கானா? சரி இங்க அந்த மாதிரி நம்ம உசுருக்கு உத்தரவாதம் இல்ல, அதனால இங்க வந்து கிளம்புடா அப்படின்னு 2 பேரும் அசாம கிளம்புறானுங்க. நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்றது எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அதனால நான் கடைசி 3 நாளா எவன் பிரச்சனையும் இல்லாம சாப்பிட்றது ட்ரைனிங்னே போயிட்டு இருக்குது. அப்புறம் இதுதான் கரெக்டான டைம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த கமாண்டர் வந்து உன்னை கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் கமாண்டர் என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்கறான். அந்த கமாண்டரும் என்ன ஃபாலோ பண்ணுடா அப்படின்ட்டு உனக்கு வெப்பனும் ஆர்மரும் கொடுக்க சொல்லி லார்ட் ஆர்டர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த கமாண்டரோட சோட பார்த்து ஆஹா பல பலனுக்குதே, இதுதான் நமக்கு செட் ஆகும் அப்படின்னு அதை ஆட்டை போறதுக்கு பிளான் போடுறான். அந்த கமாண்டரும் லார்டு உன்னை எந்த மாதிரி பாக்குறாருன்னு புரிஞ்சுக்கிட்டியா, நீ எப்பவுமே லார்டுக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அங்க இருக்க சூட்லாம் பார்த்து இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம ரொம்பவே எக்ஸ்பென்சிவாவும் இருக்கு, ஆனா இது எதுவுமே எனக்கு ஃபிட் ஆகாது. அப்புறம் இந்த வெப்பன்ஸ் இங்க ஹேமர் மாதிரி எதுவுமே இல்ல, எனக்கு இங்க எதுவுமே யூஸ் ஆகாதட்டுங்க அப்படின்ட்டு கமாண்டர் ஒரு நிமிஷம் உங்களோட ஸ்வாடு மாதிரி எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேக்குறான். அந்த கமாண்டரும் என்னடா இந்த ஸ்வாடை பார்த்தா உனக்கு ஆர்டினரி ஸ்வாடு மாதிரி தெரியுதா, இந்த ஸ்வாடை கிரியேட் பண்ணது ஃபேமஸ் பிளாக் ஸ்மித், அப்புறம் இது ஒரு ஆர்டிஃபேக்ட் ஸ்வாடு, இதோட பேரு கிரியஸ், அப்புறம் உன்ன மாதிரி சின்ன பையனால இந்த ஸ்வாடை தூக்க கூட முடியாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இந்த ஸ்வாடை மேக் பண்றதுக்கு எத்தனை பேர்த்தோட பிளட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கணும், அப்புறம் கமாண்டர் இந்த ஸ்வாடை தூக்கிறதுக்கு ஸ்கில்லு தான் வேணும், எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்வாடு என்னை விட வேற யாருக்குமே சூட் ஆகாது அப்படிங்கிறான். அந்த கமாண்டரும் என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் கமாண்டர் ஒரு வெப்பனை வச்சு ஒருத்தனோட உண்மையான ஸ்கில்லை கம்பேர் பண்ண முடியாது, ஏன் ஒரு உண்மையான ஸ்கில்லை வச்சு அந்த லாடை கூட கொல்ல முடியும் அப்படிங்கிறான். அந்த கமாண்டரும் டென்ஷன் ஆயிட்டு என்னடா சொன்ன, உன்னோட மூளை ஏதோ கொலையும் போச்சா, நீ இப்ப சாவறதுக்கு விரும்புறியா அப்படின்னு அங்க இருந்து கத்துறான். அவன் கத்துற சவுண்டு வெளியே நின்று இருந்த கார்டு வரைக்கும் கேட்டு அவனுங்களே என்னடா நடக்குது அப்படின்னு பயப்படுறானுங்க. நம்ம ஹீரோவும் கமாண்டர் கோவப்படாதீங்க, நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன் அப்படின்னா நமக்குள்ள ஒரு சின்ன காம்படிஷன் வச்சு அதை முடிவு பண்ணிக்கலாம், ஒருவேளை நான் தப்பா சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்க என்ன இங்கேயே கொன்னுடலாம், ஆனா ஒருவேளை எப்படி, ஆனா ஒருவேளை நான் சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா அப்படிங்கிறான். அந்த கமாண்டரும் நீ சொல்றது உண்மையா இருந்தா பாத்துக்கலாம், முதல்ல இப்ப செத்து போடா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டான். நம்ம ஹீரோவும் அட என்ன கமாண்டர் காமெடி பண்றீங்க அப்படிங்கிறான். அப்புறம் கைஸ் எப்பவும் போல இந்த வீடியோக்கு ஒரு 500 லைக், நீங்க பண்ற சப்போர்ட்ல தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அப்புறமேட்டுக்கு இந்த அல்கெமி கார்டு மானுவாவை நீங்க போட சொல்றீங்க, ஏற்கனவே இந்த அவதார் மானுவால ஒரு 5 எபிசோடு பெண்டிங்ல இருக்கு, நான் அந்த 5 சாப்டரும் போட்டு முடிஞ்சு அப்படின்னா இந்த ஹேமர் மானுவும் அந்த அல்கெமி மானுவும் கண்டினியூ பண்ண பாக்குறேன். அப்புறம் இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே எப்பவும் போல ஒரு எபிசோடு தான் வரும், என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்குறேன் கைஸ், நீங்களும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.